நான் உடனே முதலாளியை பார்க்கணும். என்ன நடந்திருக்கும், எப்படி நடந்திருக்கும் என்னால யூகிக்கவே முடியல. நான் இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போய் முதலாளியை சந்திச்சு பேசிட்டு வந்துடுறேன். பிரபு, முதலாளியை பார்க்க போறியா? ஆமாடா. அதுக்கு முன்னாடி இந்த பேப்பர் பாரு. வாணி பேபி ஃபுட் கம்பெனி மூடப்பட்டது. அதன் உரிமையாளர் சிவசிதம்பரம் பிள்ளை கைது. சென்னை பிரிவு நிர்வாகி பிரபு மீது சந்தேகம். பிரபு தலைவரை சந்துரு. ஆமாடா, ஏற்கனவே காளேஸ்வரம் இதுல கண்ணாடி வேற காணாங்கிற கதையா? நீ மாட்டு கடிதத்தை தேடுறதுக்காக ஊரை விட்டு வந்துட்ட. ஆபீஸ்ல ஆளை காணோம், எங்க ஓடி போயிட்டாலும் எல்லாரும் மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. சந்துரு, விஷயம் முத்துறதுக்கு முன்ன போலீஸ்ல போய் சொல்லிட்டா? போய் சொல்லணுமா? போன் பண்ணா பத்தாதா? முத்தரவே போலீஸ் தானே. ஆறதா பேப்பர்ல வந்திருக்கிறது பாதி மீட்டிங் நான் சொல்றேன் கேளு. இவன் பாட்டு ஊரை விட்டு வந்துட்டான். இவன் பொறுப்புல உடவுல இருந்த பால் போடுற டின் எல்லாத்தையும் யாரோ குள்ள அடிச்சுட்டு போயிட்டான். என்ன அத நீதான் செய்திருக்கணும்னு போலீஸுக்கு தகவல் வந்திருக்கு. எல்லா டின்னிலையும் விஷத்தை கலந்து ஒரே நாள்ல பரவலா தமிழ்நாடு பூராவும் ஆளை வச்சு வித்து சொல்றது நீதான். என்னங்க நீங்களே இப்படி சொல்றீங்க? நான் சொல்லலாமா? மக்கள் குரல் அது அப்படித்தான் இருக்கும். போலீஸுக்கு கிடைச்சிருக்கிற ரிப்போர்ட். அதுக்கு என்ன ஆதாரம்? நீ குற்றவாளி இல்லைங்கிறதுக்கு என்ன? அப்ப எப்படித்தான் குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது? பிரபு, எனக்கு ஒரு ஆள் மேல் சந்தேகம். யார் மேல்? யார் மேல்? உங்க கம்பெனிக்கு எதிரா வேணி பேபி ஃபுட் கம்பெனின்னு புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல எங்க மாமா தான் மேனேஜர். அவன் தான் எங்க அப்பா கிட்ட உங்க கம்பெனி மூட போறாங்கன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருந்தா. நீ சொல்றது உண்மையா இருந்தா நிச்சயமா உங்க மாமா ஏமாந்துருவான். எப்படி? யாருகிட்டயுமே இல்லாத ஒரு ஃபார்முலா எங்க கம்பெனில இருக்கு. அதை வச்சுதான் நாங்க சிறந்த பால் பவுடர் தயார். குழந்தைங்க சாப்பிடுற பால் பவுடர்ல விஷத்தையே கலக்கிறவனுக்கு ஃபார்முலா புத்தகத்தை திருடுறதா கஷ்டம்? ஐயோ, முதலாளி வேற லாக்கப்ல இருக்காரு. இப்ப நான் என்ன செய்வேன்? மிஸ்டர் மாங்காட், இப்பதான் என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடே அப்பா, அன்னைக்கு அந்த சிவ சிதம்பரம் என்ன அலட்டிக்கிட்டான் தெரியுமா? நான் நடந்துகிட்டது சரியில்லைன்னு சொன்னான். இன்னைக்கு அவன் நடத்த சரியில்லைன்னு ஊரே சொல்லும்படியா செஞ்சுட்டீங்களே. பால் பவுடரை சிறப்பா தயாரிக்கிறது ஒரு ஃபார்முலா அந்த கம்பெனியில இருக்கு. அது எங்க இருக்கு, அது எப்படி எடுக்கணுங்கிறது உங்க மகன் மூர்த்திக்கு தான் தெரியும். வாங்க மிஸ்டர் பிரபு, உங்களை இப்படி தனியா சந்திக்கணும்னு நானா நினைச்சிட்டு. நீங்களா? நானும் உங்களை உங்க இடத்திலேயே சந்திக்கிறதுக்காக தான் 2 நாளா துடிச்சுட்டே இருந்தேன். உன் துடிப்பெல்லாம் இங்க காட்டாது. அந்த ஃபார்முலா பெட்டி எங்க வச்சிருக்கிறேன்னு மரியாதையா சொல்லிடு. சொல்லலன்னா என்ன பண்ணுவேன்? சொல்லலன்னா அநியாயமா ஒரு உயிரை எடுத்து அனுப்ப வேண்டிய இடத்துக்கு அனுப்பிடுவேன். கரெக்ட்யா. அன்புக்கு நான் ஒரு நாய், அதிகாரத்துக்கு மிருகமாயிடுவேன். ஜாக்கிரதை. உன் கதை யாரா கேட்டாங்க? இந்த ஃபார்முலா எங்க இருக்குன்னு சொல்ல போறியா இல்லையா? அதான் சொல்ல மாட்டேன்னு தெரியும். அப்புறம் மேற்கொண்டு கேட்டுக்கிட்டு இப்ப என்ன செய்ய போறேன்? கொண்டு போய் அறையில தள்ளி பூட்டுங்க. இங்கே காவல் இருக்கணும். எத்தனை நாள் ஆனாலும் பிரபுவுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்க கூடாது. ஜாக்கிரதை. பதறாம நடந்தது விவரமா சொல்லு. ராத்திரி 2 மணி இருக்குங்க. மெட்ராஸ் பிரான்ச் மேனேஜர் பிரபு 5-6 ஆட்களோட வந்து என்ன அடிச்சு போட்டுட்டு எங்க கம்பெனில இருந்து ஒரு பெட்டியை திருடிக்கிட்டு ஓடிட்டாருங்க. நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. முதல்ல அந்த வாட்ச்மேன் கொஞ்சம் கூப்பிடுங்க. எதுக்கா சார்? இவரு பிரபுவை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ற பத்திங்களா? அவர் ஒன்றும் நடக்காத சொல்ல, கண்ணால கண்டாதான் சொல்றாரு. அவனுக்கு ஏன் சார் கண்ணு? அவனுக்கு ஏன் கண்ணு? அவன் குருடர் சார். ஹி இஸ் பிளைண்ட். ஐ டெல் யூ ஹி இஸ் டோட்டலி பிளைண்ட். எங்க முன்னாலே ஒரு சாட்சி இப்ப கேவலமா பேசுறது நல்லா இல்லைங்க. அப்புறம் நான் சீரியஸா நடந்துட்டா வருத்தப்படாது. ஐ அம் சாரி இன்ஸ்பெக்டர், ஐ அம் சாரி. டேய் வாட்ச்மேன், உன்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டேன்டா. கம்பெனில சஸ்பெண்ட் பண்ணிட்ட போ. உங்க கம்பெனி சஸ்பெண்ட் ஆயிருக்கு, அத மறந்துடாதீங்க. தெரியும். தேங்க் யூ. டேய் நீங்க எல்லாம் எதை வேணும்னா பேசுங்கடா. எதை வேணும்னாலும் பேசுங்க. பிரபு பத்தி என்ன வேணும்னாலும் பேசுங்கடா. அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா பேசுங்கடா. எதை வேணும்னாலும் பேசி சொல்லுங்கடா. அவ்வளவுதான்.
கொஞ்சம் தண்ணி கொடுங்கடா. டேய் டேய் கொஞ்சம் தண்ணிடா குடிக்கிறது. டேய் கொஞ்சம் தண்ணி கொடுங்கடா. டேய் குடிக்கிறது. டேய் முதலாளி துரோகமா? இந்த விஷயம் நாகராஜனுக்கு தெரிஞ்சது நம்மளை கொண்டு விடுவோம். ஜாக்கிரதை. என்னமா அது? பிரபுவுக்கு ஒரு ஆபத்தும் வராது. மணி 10 போகுது, இன்னும் பல்ல விளக்குறேன்னா எப்படி? பைப்ல தண்ணி நின்னுடுமா? இந்த வர சட்டு புட்டு பல்ல விளக்கிட்டு ஏதாவது டிஃபன் சாப்பிடு. என்ன சந்திர தொந்தரவு பண்ற? எனக்கு ஒண்ணும் வேண்டாம், நீயே போய் சாப்பிடு. நீ சாப்பிடாம நான் சாப்பிடுறேன். அதுக்கு வேற ஆளப்பாரு. போய் ஏய் என்ன சத்தம்? ஹலோ, யார் பேசுறது? சொல்லவா? என்னது? அவங்களுக்கு நம்ம தங்கி இருக்கிற ஹோட்டல் தெரிஞ்சு போச்சா? இப்ப வரேன். தெரிஞ்சு போச்சு. நான் மீட் பண்ணி கூட்டி வரேன். இங்கே இரு. கைய வர காட்டுற, உள்ள வர வேண்டியா? ஏன் குளிக்கிறியா? தண்ணி விளக்கதான் சொன்னேன். கதவை திறந்துட்டு குளிக்கூடாதுமா, கதவை சாத்திக்கணும். சொல்ல மாட்டேன் தாய்க்கு. நான் உங்களை தான் தேடிக்கிட்டு வரேன். யாரோ ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் வந்து நம்ம சாரதாமாவை கார்ல ஏத்திட்டு போறாங்க சார். ஆமா சார், கார் நம்பர் கூட நான் கரெக்டா நோட் பண்ணி வச்சிருக்கேன். MSQ 2196. 2196. சரி சரி, வாங்க போலீஸ் போய் ரிப்போர்ட் பண்ணுங்க. ஏன் அவதியில ஃபாலோ சாரதா, நம்ம கல்யாணத்துக்கு நேரம் வந்துடுச்சு. அதே சமயத்துல உன் காதலனுடைய கடைசி பயணத்துக்கும் நேரம் நெருங்கிடுச்சு. ஏன கற்பனை பண்ண இப்ப நீ எதையும் செய்ய முடியும்.
ஆனா அப்ப கூட என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என் பிரபுவுக்கு ஒரு ஆபத்தை உண்டு பண்ணிட்டு அப்புறம் நீ என்ன உயிரோடு பார்க்க முடியும்னு நினைக்கிறியா? அதை விட உன் கையாலே எங்க 2 பேரையும் கொண்டு. ஓகே சாரதா, உன் விருப்பப்படியே செய்ய. ஆனா ஒண்ணு, உன் காதலனை கொல்றது உறுதி. உன்னை நான் கொல்றதா அல்லது கட்டிக்கிறதாங்கிறத ஆண்டவங்கிட்ட விட்டுறது. இதோ இந்த துப்பாக்கியில் 6 குண்டு போட முடியும் உனக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு முறை சுட்ட உடனே அடுத்த குண்டு அந்த இடத்துல வந்து தயாரா நிற்கும். உனக்காக இந்த ஒரே ஒரு குண்டு போடும். இப்போ எந்த துவாரத்துல அந்த குண்டு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. கடவுள் உன் பக்கம் இருந்தா முதல்ல உன்னை கொல்லட்டும், இல்லே என் பக்கம் இருந்தா அவனை கொல்லட்டும். நான் உன்னை கட்டிக்கிறேன். உனக்காக நீ சாகணும்னு விரும்பினதுக்காக முதல்ல உனக்கு புரி வைக்கிறேன். நீ ஒரு ஆம்பளையா? உங்களைய கட்டி வச்சு சுட போய் உனக்கு தைரியம் இருந்தா ஏறிட்டமா? இவ செத்தாலும் சாகலைன்னாலும் அடுத்து உங்ககிட்ட நான் வரப்போறேன். இவ சாகிறத கொஞ்சம் பொறுமையா இருந்து பார். தேடிட்டு இருக்கிற பிரபு உள்ளதான் இருக்கான். வாங்க சார், கமா. இன்ஸ்பெக்டர், என்ன மட்டும் கைது பண்ணி பிரயோஜனம் இல்லை, அவங்களையும் கைது பண்ணுங்க. அது அவங்களுக்கு தெரியும்.
சார், இவன் இந்த ஃபார்முலாவை வச்சுக்கிட்டு பால் பவுடர் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு எங்களை தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கான். நாங்க அதுக்கு தயாரா இல்லைன்னாலும் எங்களை விட மாட்டேங்கிறோம். ஓ, அந்த ஃபார்முலாவா? ஐ சே. ஆமா, அந்த வேன் யாருடையது? எங்களுதான் சார். எங்களுக்கு தெரியாம எடுத்துட்டு போய் என்னென்னமோ தப்பு பண்ணி இருக்கிறோம். அது மட்டுமல்ல சார், எங்க மாமா பொண்ணு சாரதாவை மெட்ராஸ்ல இருந்து கடத்திட்டு வந்து இங்க எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு தெரியல. இதெல்லாம் நீங்க கோர்ட்ல வந்து சொல்லுவீங்களா? கண்டிப்பா சொல்றோம். ஆல் ரைட், நீங்க எல்லாரும் ஸ்டேஷனுக்கு வாங்க. கமான். சிவசிதம்பரம், உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டோம். நீங்க போகலாம். வெரி குட், வெரி குட். எஸ் சார், உண்மையான குற்றவாளி யாரு நான் தெரிஞ்சுக்கலாமா? தாராளமா. எங்க பிரான்ச் மேனேஜர் பிரபுதான். நான்சென்ஸ். ஐ அம் நாட் கோயிங் அவுட். நான் இங்க இருந்து போக போறது இல்ல. கோர்ட் நடக்குது, நீங்க அங்க போய் பாத்துறேன். பிரபு ஒரு கால் குத்தம். நீங்க அங்க போய் பாத்துறேன். பிரபு ஒரு கால் குத்தவாளியா இருக்க முடியாது. கோர்ட்ல பாத்துக்கிறேன்.